அன்னை வயத்தில் பிறந்த தொல்லை போகா துயரம்போம் குணமான் மருனை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டே துப்பாய் திருமேனி துன்பிக்கையா உன் பாதோ தப்பாமல் சார்பார் தமக்கே வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாயே அந்தர்கள் துயரம் தீராயோ திமாநகரில் வந்து பிறந்தோ தண்டகாருணியம் சென்றே சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தோ பண்டரி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போற்றி போற்றி சுந்தரி சவுந்தரி நிரந்தரி அம்மையா சோதியாய் நின்ற உமையே சுக்கிரவாரத்தினால் உனை தரிசிப்பவர்க்கு அருள் புரிவாயன் தாயே அத்திவரதந்தங்கை சக்தி சிவன் ரூபமதி அடியால் நான் சொல்ல திறமோ இந்த அழகான ஆலம்பாக்கமான நகரத்திலே புகழாக வந்த என் நம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்பிகை குலசையாளு முத்தார் அம்மாள் என கருள் புரிவார் சாமி கணபதியே என் கூரே சாமி கணபதியே என் கூரே அப்பனை கனவிலே
தந்தருள்வாயே மூணு முகம் கொண்டவளே முப்புறத்தை ஆண்டவளே அம்பிகையை முப்பிடாதே அடியாளுக்கு அருள் புரிவாயே அம்பிகையை நடிகூர் அடியாளுக்கு அருள் புரிவாயே என் தாயே நாகம் எனக்கு அருள வேணும் அம்மோ கலிக்கராட்சி அம்பிகையே கலிக்கராட்சி அம்பிகையே தாயே கலிக்கருள வேணும் அம்மோ கலிக்கராட்சி அம்பிகையே இந்த ஆனந்தம் நன்னகரி ஆனந்தமா கொலுவிருக்கும் ஆனந்தமா கொலுவிருக்கும் குலசையில் அமர்ந்தவன் கடலாண்ட தெய்வமா கட்டழகி முத்தாரம் கலிக்கருள வேணும் அம்மோ காவல்கார கருப்பசாமி காவல்கார கருப்பசாமி கலிக்கருள வேணும் ஐயோ சாமி குருவினோட திருப்பாதத்தை திருப்பாதத்தை என் குருவினோட திருப்பாதத்தை சொன்னேனையா என் சீரசி இங்கே வந்த சபையோர்க்கெல்லாம் இனி வரப்போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்த மாறு பேரும் கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போகும் சபையோர்க்கெல்லாம் குழந்தை நான் நமஸ்கரித்து ஐயா சபையோர்கள பெரியோர்கள் என் சபை நிறைந்த தாய்மார் ஏ கல்வி கற்ற பெரியோர்கள் தொழில் படித்த கலைவான்கள் நாம் அழகி மாதவி உங்க சபையோர்கள் முன்னால் சாஸ்தாங்கவை சுருக்கா சொல்லி நாங்க சக்திகனை பாட போறோம் சபையோர்கள் கேட்டிடு அரக்கங்கதை சுருக்கா சொல்லி அம்மல்களை பாட போறோம் நீங்கள் அனைவரும் கேட்டிடு நான் பாடுகிற பாட்டு ஒரு பழுது குச்ச வந்துட்டான் உங்க பாலகி போல் என்ன வேண்டும் நான் சொல்லுகிற சொல்லாதே ஒரு சொல் குறைகள் இருந்துட்டான் சொந்த குழந்தை போல என்ன வேண்டும் அறிந்து நான் பாடிட்டான் அறியாமல் பாடிட்டான் தெரிந்து நான் பாடிட்டான் இல்லை தெரியாமல் பாடிட்டான் ஆறு பிழையின் ஒரு குற்றம் ஆறு பிழையின் ஒரு குற்றம் எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த என் தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே அதாவது இந்த சென்னை மாநகராட்சியிலே பரங்கிமலை அருகாமையிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆதம்பாக்கமான நகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய சக்தி கொண்டு கொலுவிருக்கும் என் தாயாகப்பட்ட முத்தாரம்மன் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இடத்திலே அதாவது இது என்ன மாதம் மார்கழி மாதத்திலே இந்த ஆதிப்பாக்கமான நகரத்திலே ஆதம்பாக்கம் வியாபாரிகள் சங்கம் மற்றும் ஆதம்பாக்கம்
இசை மன்றம் கல்ச்சுரல் ட்ரஸ்ட் வைத்து நடத்தி வரக்கூடிய இந்த மார்கழி பெருவிழா திருவிழாவை முன்னிட்டு அதிலே ஒரு நாள் நிகழ்ச்சியாக நாமளுடைய வெள்ளிசையவும் வரவழைக்க வேண்டும் என்று அன்போடு இந்த இடத்திற்கு இந்த மேடையை நாமளுக்கு அழைத்து நாமளுக்கு வாய்ப்பளித்து உள்ளார்கள். அதாவது வில்லிசையோ சொல்லிசை என்பார்கள். அது சொல்லிசை என்பார்கள். வில்லிசை அப்படின்னு சொன்னா என்னது? முத்தமிழ் சேர்ந்ததுதான் இந்த வில்லுப்பாட்டு. முத்தமிழும் சேர்ந்ததுன்னு சொன்னா அப்படின்னா இயல் இசை நாடகம். இம்மூன்றும் இருந்தாதான் இந்த வில்லிசையவே நடத்த முடியும். அப்பேற்பட்ட இந்த வில்லுப்பாட்டு எதற்காக இந்த உலகத்திலே தோன்றியது தெரியுமா? அதாவது பெரிய பெரிய திருவிழாக்கள் தெய்வங்களுக்கெல்லாம் நடத்தி வருகிற பொழுது அந்த ஆலயத்திலே எத்தனையோ ஏராளமாகப்பட்ட கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் வைத்திருப்பாங்க. அப்ப எத்தனையோ கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் இருந்த போதிலும் ஒரு தெய்வத்தினுடைய திருப்புகளை நாம எடுத்து சொல்ல வேண்டுமானால் இந்த வில்லுப்பாட்டு இருந்தா தான் முடியுமா? பாட்டு கச்சேரி வச்சு அவங்க சினிமா பாட்டும் போடுவாங்க, தெய்வத்தினுடைய பாட்டும் போடுவாங்க. மத்தபடி கரகாட்டம் வைத்திருந்து அவங்களும் சினிமா பாட்டும் பாடுவாங்க, தெய்வத்தின் பாட்டும் பாடுவாங்க. ஆனா ஒரு அம்மன் முத்தாரம்மன் இருக்கிறா அப்படின்னு சொன்னா அந்த அம்மா ஏன் பிறந்தா? அந்த அம்மா எப்படி பிறந்தா? இந்த உலகத்தில் எதற்காக அந்த அம்மா அவதாரம் செய்தா? நமக்காக அவள் என்னெல்லாம் செய்திருக்கிறா? அவ ஏன் கைலாசம் விட்டு இந்த பூலோகத்துக்கு வந்தா நம்ம எல்லாம் ஏன் அவளை வச்சு கும்பிட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு தெய்வத்தினுடைய திருப்புகழை எடுத்து சொல்லணுமான இந்த வில்லுப்பாட்டு இருந்தா மட்டும்தான் முடியும். அப்பேற்பட்ட இந்த வில்லிசையை எங்களுடைய தென் மாவட்டங்களில் மட்டுமே இருந்து வரக்கூடிய இந்த வில்லுப்பாட்டு நான் படித்த நாள் முதலாக எனக்கு நான் மேடைக்கு வரும்போது கூட அம்மா கூட சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரிதான் அவங்க சொன்ன மாதிரிதான் வில்லுப்பாட்டு நான் படிக்க ஆரம்பித்த நாள் முதலாக எனக்குள்ள இருந்த ஒரு ஆசை என்னன்னா நான் பார்த்த வரைக்கும் தென் மாவட்டத்துல மட்டும்தான் வில்லுப்பாட்டு இருக்கு நான் தெரிந்து கொண்டேன். அதற்கு பின்னால மத்த மாவட்டங்கள் வடக்க வர 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 எந்த மாவட்டங்களிலுமே இந்த வில்லுப்பாட்டுன்னா நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு. இந்த வில்லுப்பாட்டு யாரும் பார்த்ததும் இல்ல. அப்படி இருப்பதனால இந்த வில்லுப்பாட்டு எங்கெல்லாம் இல்லையோ எந்த மாவட்டங்களிலெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் இந்த வில்லுப்பாட்டு தெரியக்கூடிய அளவுக்கு நம்ம படிக்கணும்னு சொல்லித்தான் நான் ஆசைப்பட்டு இந்த வில்லுப்பாட்டு படித்தேன். அதை போல என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி மக்களுடைய ஆதரவும் உங்களுடைய ஆதரவோடும் நான் படித்து கொஞ்ச நாள் கழித்து இப்போ 2-3 வருட காலத்துக்குள்ளாக என்னுடைய ஆசை நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம், மக்கள் தான் காரணம். அதனால இந்த மேடையை இந்த சென்னை மாநகராட்சிக்கு வரவழைத்த அனைவர்களுக்கும் இந்த சங்கத்தார் அவர்களுக்கும் எங்கள் வில்லிசையின் சார்பாக மிக சிறந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு இடத்திலேயும் எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு சொன்னால் அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எந்த ஒரு மேடையாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே அந்த இடத்திலே முதலாகவே சாஸ்தாவினுடைய திருக்கதைகளைத்தான் முதலாவது பாட வேண்டுமா? அவருக்கு மட்டும் பாடணும். ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? எதற்காக? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர்தான். அவர் ஒருவர்தான். அப்படின்னா என்ன தெரியுமா? என்னையா? நாமல் அனைவர்களுமே தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். உண்மைதான். ஆனால் என் சபரிமலை சாஸ்தா ஐயனார் அப்படி கிடையாது. எப்படியோ? அரிக்கும் சிவனுக்கும் சரி ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட அரிகரபுத்திரன் தருமஞான சாஸ்தா ஐயனார் வந்து பிறந்தார்தான் அனைத்து தெய்வங்களுமே ஆலயத்திற்கு சாரல் டிவி அண்ட் சாரல் டிவி யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you for watching. இந்த இடத்துக்கு வருமா? ஆமா, அதான் ஜாஸ்திர விதி. அதனால தான் சாஸ்தாவுடைய பிறவியை முதலாவது பாடுவார்கள். ஆமா, பாடுவார்கள். அப்படி சாஸ்தா ஐயனார் மட்டும் வந்து பிறக்கல என்னாகும்? சாமி பைபாஸ்ல வந்துட்டு பைபாஸ்ல வீட்டுக்கு போயிரும். ஆமா, ஆலயத்துக்குள்ள வராது. அவர் கதையை படிச்சாதான் மனமகிழ்ந்து வந்து தெய்வங்கள் எல்லாம் அப்படியே ஆடுங்கள்.
சரி பிற சாமி எல்லாம் ரோட்டை விட்டு கீழே இறங்கியே வராது. அதேதான் அதனால ஐயனாருடைய திருக்கதைகளை நான்கே வார்த்தையிலே பிறவி செய்து விட்டு சுருக்கமா சொல்லி சக்தி கொண்டு கொலுவிருக்கக்கூடிய என் குலசேகர பட்டணத்தில் அமைந்திருக்கும் முத்தாரம்மனுடைய திருப்புகளையே நாங்கள் பாட இருக்கிறோம். அது வேற ஒண்ணும் இல்ல. தெரியாம சாமி ஆடுது. நீ யாரு? தாத்தாவுக்கு முத்தாரம்மன் அப்படின்னு சொன்ன உடனே அம்மா உள்ள அருளா இறங்கி வாரா. அம்மா இறங்கிட்டாலும் மேல என்கிட்ட வராத தாயி. ஏ தாத்தா, நீ குளிச்சியே 3 மாசம் ஆகுது, உங்ககிட்ட சாமி வரலாமா? அப்ப நல்ல டாக்டரை பாரு. 3 மாசம் குளிக்காம இருக்காரோ? அப்போ அவன் ஏன் 3 மாசம் குளிக்கலன்னா அவருக்கு நல்ல நேரமே இல்லைன்னு நானும் ஆச்சியும் சாதகம் பார்க்க போயிருந்தோம். 2 பேரும் போனீங்க. அப்ப சாதகம் பார்க்கும்போது சொன்னாங்க, உங்க தாத்தாவுக்கு தண்ணியில ரொம்ப கண்டம் இருக்கு, தாத்தாவை தண்ணி பக்கமே போக சொல்லாத பேத்தி நீ அனுப்பி வச்சாங்க. அதுதான் நான் துண்டை நினைச்சு தொடச்சுக்கிட்டாலே இதை அதை நினைச்சு இவர் குளிக்காமலே துண்டை மட்டும் நினைச்சு தொடச்சுக்கிட்டே வாராரு. ஏ தாத்தா, தண்ணியில கண்டம்னா அவர் அந்த தண்ணியில கண்டம் சொல்லல, தாத்தாவுக்கு இந்த தண்ணியில கண்டம் தாங்க. 12 மணிக்கு திறப்பாங்க அந்த தண்ணி. அந்த விவரமே இல்லாம தாத்தா குளிக்காம இருக்கிறார். இப்ப 3 மாசம் குளிக்காம இருக்காரு. அப்ப சாமி வர வேண்டியதானே? அத நீ முதல்லயே சொல்லி இருக்கலாம்ல, நானும் ஆச்சி போறோம்னு. ஆகையினாலே சரி, அப்பேர்வட்ட அம்மனுடைய திருப்புகழை நாங்கள் பாடும் பொழுது அம்மையா பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் இருந்த போதிலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள். ஆமா, எங்கள் கதையிலேயே பொருள் குச்சங்கள். சரி, ஓயாம அடிக்க முடியாது. சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் ஏனென்றா ஒவ்வொரு புலவர்களும் ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது. நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. எனக்கு என் குருநாதர் கற்று தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதி மான் மழுவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் மோகமது கலிதமாகி அச்சுதா என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோலினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாக தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். ஆமா, பௌரண பஞ்சமி கடக இங்கிதமாக அமிர்த யோகத்தில் ஆவிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனா
சுரண்டன்னு வாத்தியோ. அப்போ நீங்க எல்லாம் கொலை போட மாட்டீங்கன்னு தெரிஞ்சா இங்க தென்காசில இருந்தாலும் நாங்க ஆள் கூட்டு வந்திருப்போம்ல. நான் சொன்னேன், நீ எங்க கேட்க? பரவாயில்ல, பெண் சிங்கம் போடலைனாலும் ஆண் சிங்கம் கொலை போட்டுச்சு பாத்தியா? சரியான கொலை. தாய போடுங்கம்மா ஒரு குலவை, நீங்க பொண்ணான மணிக்குலவை, முக்கா முக்கா மூணு நேரம் போடுங்கம்மா, பொன்னான பூலோலா, பொன்பதித்த தாவரம்மா, வெள்ளியான பூலோலா, வெங்கலத்தால் தாவரம்மா, தங்கத்தான பூலோலா, தனிவயிற தாவரம்மா, ஆனப்பட குதிரைப்பட, ஐயங்காட்சி பேப்படையா, முன்படையா பெண்படையா, கண்டியலும் பெரும்படையா, ஆனப்புலி கூட்டத்தோடு அவனறிந்து வாராரே, ஆரைக்கும் சிவனுக்கும் அரிகரபுத்திரனாகவே பிறந்ததினாலே அவர் அரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் ஐயனாக சபரிமலை சாஸ்தாவாகவே வந்து பிறந்தார். சாமி ஆடிவெள்ளி கைலாசத்தி, ஆடிவெள்ளி கைலாசத்தி, ஆடி பெண்ணால் முடி உருங்க, யாரெல்லாம் கொலுவிருந்தா, அரணாரோடு பார்வதியும் ஆனந்தமாய் கொலுவிருந்தா, இந்திரலோகம் தன்னதில, இந்திரனா சந்திரனா, சூரியனும் கொலுவிருந்தா, சத்தியலோகம் தன்னதில, கதிர்முகன் சரஸ்வதியும் சந்தோஷமாய் கொலுவிருந்தா, வைகுண்ட லோகத்தில பச்சை மாலு லட்சுமியும், அங்கே லட்சுமியும் பவசுடனே கொலுவிருந்தார், பவசுடனே கொலுவிருந்தார். முற்பட்டு முற்கோடி தேவர்கள், 40 எண்ணாயிரங்கோடி, அங்கே அகத்தியர் அம்புலத்தியர், அழகு கலை கோட்டு மாமுனி, அமரர் தேவர் முனிவரோடு, அஷ்டருக்கு பாலர்கள், தேவாதி தேவர் எல்லாம், தேவாதி தேவர் எல்லாம் தெய்வ கையில கொலுவிருந்தார். அப்பேறுபட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு இறைவனோடு இன்னும் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகின்றார்கள். ஆகாயத்தி சூரியனோ, ஆகாயத்தி சூரியனோ, அட்டுகுலி சந்திரனோ, ஆகாயம் ஆடியோடு, ஆகாயம் அன்னை செங்காலே, அங்கே கொலுவிருக்கும் நாளையில், கொலுவிருக்கும் நாளையில் கைலாச வாசலில் கரை கண்ட
ஆமையா ஆண்டவனாகிய சாத்தாடி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் ஆமா புலித்தோல் ஆசனங்களோடு ஆமையா சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் என்னையா 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையையும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மக்களை படைத்தார். நாமலை ஏன் படைத்தார், எதற்கு படைத்தார்? அதுதான் கேட்டேன். அதாவது என்ன மண் உலகிலே ஆண்டவன் மனிதர்களை ஏன் படைத்தார் தெரியுமா? எதற்கு? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமலுக்காகத்தான் இந்த உலகத்தை படைத்தாராம். இப்ப மக்கள் இடத்துல யார்கிட்டயாவது ஒற்றுமை இருக்கா? யார்கிட்டயுமே கிடையாது. ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று உலகத்தை படைத்தார், பகவான் படைத்தார். ஆனால் யாரிடத்திலேயுமே இன்னைக்கு ஒற்றுமை என்பதே கிடையாது. நம்ம 6 பேருக்கே ஒற்றுமை இல்லையே. 6 பேருக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னா அவர் நல்லா வாழ்ந்தா உனக்கு பிடிக்க மாட்டுக்கு, நீ நல்லா இருந்தனா அவருக்கு பிடிக்க மாட்டுக்கு. இந்த உலகத்தில் அவர் வீட்டுல லைட் எரிஞ்சிச்சுன்னு வை, கல்ல விட்டு எரிஞ்சு பல்ப உடைச்சாதான் எனக்கு புரிய உறக்க வரும். அப்படி இருந்தா என்ன செய்ய? போறாமதான் நான் மண்ணெண்ண விளக்க பொத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன், அவங்க பல்பு போட்டு எரிக்காங்க. அதாவது நாமளை விட எந்த மனிதன் இந்த உலகத்திலே உயர்ந்து நல்லபடியாக வாழ்கிறானோ அந்த மனிதனை பற்றி நம்ம என்னைக்கு ஆனந்தப்படுகிறோமோ, அடுத்தவர் வாழ்வதை பார்த்து நம்ம என்னைக்கு ஆனந்தப்படுகிறோமோ அன்னைக்கு தான் உலகத்துல ஒற்றுமையே வரும். கண்டிப்பா. அதாவது கஷ்டப்பட்டவங்க 2 வருஷத்துல ஒரு வீடு வாசல் கட்டி நல்லபடியா வாழ்ந்தாங்கன்னா அதுக்கு 4 பேர் சொல்லுவாங்க, நேத்து தெருவுல கிடந்தா இன்னைக்கு அவனுக்கு வந்த வாழ்வை பாரியா, பணம் தான் வெள்ளை வேட்டி தான் சட்டை தான் அப்படின்னு பேசுவாங்க. நல்லபடியா வாழ்ந்துட்டு மறுபடி கஷ்டப்பட்டாங்கன்னா அதுக்கு சொல்லுவாங்க, நான் ஏற்கனவே நினைச்சேன் இவனுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும், இன்னும் கொஞ்சமும் வேணும், நல்ல வேலை இவன் இந்த வீட்டை வித்துட்டு போயிட்டோம்னா நம்ம சேர்த்து வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு நமக்கு ஆசை இருக்கு. இப்படி என்ன இருக்குமா? அப்ப உலகத்துல ஒற்றுமை வருமா? கிடையாது. ஒரு நாள் வராது. ஒருவர் வாழ்வதை பார்த்து ஒருவர் சந்தோஷப்படணும். அப்பந்தான் உலகத்துல எல்லாரும் நினைத்தா தான் ஒற்றுமை வரும். அப்போ எல்லா காரியங்களை பார்த்து நம்ம பொறாமைப்படலாம். ஒரு தொழில போட்டி இருக்கலாம், ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க, நம்ம ஒரு வியாபாரத்தை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்ணலாம். அவங்க ஒரு வீடு கட்டிட்டாங்க, நம்ம ஒரு பெரிய வீடு கட்டணும். சரி, அவங்க ஒரு கார் வாங்கிட்டாங்க, நம்மளும் ஒரு கார் வாங்கணும். அவங்க நல்ல சிவத்த பொண்ணா பார்த்து பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம பிள்ளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு எதை பார்த்தாலுமே நம்ம பொறாமைப்படுதோ. ஆனா உலகத்திலே ஒரே ஒரு காரியத்தை பார்த்து மட்டும்தான் மனிதன் பொறாமையே படமாட்டான். எந்த மனிதனுமே பொறாமைப்பட மாட்டான். ஏன் தெரியுமா? அவன் செத்துட்டா நம்ம சீக்கிரமா செத்துறணும் யாராவது நினைக்கமா? எந்த மனுஷன் நினைக்க மாட்டாங்க, யாருக்குமே கிடையாது. மரணத்தை மட்டும்தான் மனிதன் பொறாமைப்படவில்லையா, அது ஒண்ணுதான். மத்த எல்லாத்தையும் பார்த்து ஆசைப்பட்டாச்சு, நமக்கு கிடைக்க மாட்டோம்ங்க, பிறகு நமக்கு செல்வாக்கு வர மாட்டோம்ங்க. அப்போ இந்த ஆண்டவன் மனு உலகிலே மனிதர்களை எல்லாம் படைத்து ஒரு தெய்வத்தினுடைய உருவத்தை நாமல் தெரிந்து கொள்ள வேணும் என்று சொல்லித்தான் சிவன் இப்படித்தான் இருப்பார், பார்வதி அம்மா இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு தெய்வத்தின் உருவத்தை தெரிந்து கொள்வதற்காக சிவனுடைய வடிவத்திலே இதோ நாமல் முன்பாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே நாமலை பெற்ற தந்தையை படைத்தார். அம்மா சிவ சக்தி இருக்காளே பார்வதி அம்மா, அந்த சக்தியினுடைய அம்சத்திலே சபை நிறைய அமர்ந்து கொண்டிருக்கிறார் அல்லவா. நாமலை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து பெண்களை பெரிய கலை என்று சொல்வார்கள். சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். ஆணென்றும் பெண் என்றும் அகில உலகத்தை படைத்து நாமலுக்கெல்லாம் 6
அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார், 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசைனா என்ன ஆசை? மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. ஒரு மனுஷனுக்கு இந்த 3 ஆசையும் தேவைதான். இம்மூன்று ஆசைகளையும் கொடுத்த முக்கண்ணனாகிய பகவான் மண் ஆசைனா என்ன தெரியுமா ஐயா? எப்படி? நம்ம ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி போடணும்னு ஆசைப்படுகிறோம். நம்ம வீடு கட்டணும்னா அந்த காலம் வீடு கட்டினாங்கன்னா பழைய காலத்து வீட்டெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள போகணும்னா கீழே இறங்கி மறுபடியும் உள்ள போகணும். ஆமா, வாசல்ல கீழே இறங்கி மறுபடியும் உள்ள போகணும் அத்த கால வீட்டுல. ஆனா இப்போ வீட்டு வாசல் அங்க இருந்தா படி இங்க இருக்கு பாத்துக்கோ, இழுத்து போட்டுப்பாங்க. ஆமா, அந்த தெருவுல பாதி இடத்தை இவங்க பிடிக்காங்களாம். கண்டிப்பா ஒரு ஆட்டோ உள்ள வர முடியுமா? அங்க மெயின் ரோட்ல நிப்பாட்டிக்கிட்டு நடந்து வரணும். நம்ம வீட்டுல ஏதாவது சுப நிகழ்ச்சி வச்சா ஏதாவது வண்டி உள்ள வர முடியுமா? அங்க வச்சு சாமாங்க வாங்கிட்டு வந்தா தலையில வச்சு செமந்து விட்டு கொண்டு வரணும். அதெல்லாம் யாருமே நினைக்கிறது இல்ல. இல்லையா? அதைத்தான் மண் ஆசை என்பார்கள். இரண்டாவது ஆசை பொன் ஆசை. கழுத்து நிறைய தங்க ஆபரணமா வாங்கி போடணும்னு ஆசைப்படுகிறோம் இல்லையா? பெண்ணா பிறந்தவங்க தன்னுடைய கணவன் எப்படி உழைக்கிறாரோ அவர் 10 ரூபாய்க்கு உழைச்சா 5 ரூபாயை சேர்த்து வைக்கணும், 5 ரூபாயை செலவு பண்ணணுமா. அதை விட்டு விட்டு கூட 10 ரூபாய்க்கு வாங்கி ஒரு பட்டு சேலை எடுக்கலாம்னு ஆசைப்படக்கூடாது. எடுத்தா என்ன ஆகும்? வீட்டுல முன்னேறவே முடியாது, கடன் தான் கொடுக்க முடியும். அதைத்தான் பொண்ணு ஆசை என்பார்கள். மூன்றாவது ஆசை யாவருக்கும் இருக்காத ஆசை, எவருக்கும் திகட்டாத ஆசை, அதைத்தான் பெண் ஆசைன்னு இருக்காங்க. பெண் ஆசைன்னா உலகத்திலே பெரிய ஆசை. ஆனா பிறந்தவர் ஆண்டு அனுபவித்ததுக்கு பின்னால அந்த ஐயா செத்து போயிட்டாருன்னா அவரை கட்டையில கொண்டு வச்சு அந்த ஐயாவை சுட்டு எரிச்சா அந்த கட்டை எரிஞ்சு தீப்பிடிச்சு சாம்பல் பறக்குமா. எப்படி பறக்கும்? அப்ப காத்துல பறக்கக்கூடிய சாம்பல் சொல்லிக்கிட்டே பறக்குமா. என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி விட்டுட்டு போறனேன்னு சொல்லிட்டே பறக்குமா. மறைந்து போனாலும் அந்த பெண் ஆசை விடாத. அந்த பெண் ஆசை அவ்வளவு பெரிய ஆசைன்னு இருக்காங்க. அப்ப இப்பேற்பட்ட 3 ஆசைகளை கொடுத்து என்சான் உடம்பை கொடுத்தார், ஒரு சான் வயசை கொடுத்தார். என்சான் உடம்புனா என்னையா? என்ன அவங்கவங்க கையால அவங்கவங்க உடம்ப அளந்து பார்த்தா வளர்ந்தவராக இருந்தாலும் குட்டையாக இருந்தாலும் அவங்கவங்க கையால அளந்து பார்த்தா 8 சான் தான் இருக்கும். இது உண்மை. நான் 30 வயசுல அளந்து பார்த்தேன் 8 சான் இருந்தேன். இப்ப அளந்து பார்த்தேன் அரை சான் குறையா. இப்ப வயசு 80ஆவது இனிமே இருக்குமா? வயது எனக்கு 80. ஜாதகம் ஓட்டியா இருக்கு. 43 பிறந்து 44 நாளைக்கு தான் பிறக்க வேண்டிய பிறந்த நாள். இதுக்கிடையில ஒரு பெண்ணு வேற பார்த்து எங்க வீட்டுல எனக்கு பூ வச்சிருக்காங்க. சரி, பூ வச்சது பொண்ணுக்கு தெரியுமா? அவளுக்கு தெரியாது. அவ காலேஜுக்கு போயிட்டா. அதேதான். அப்போ என்சான் உடம்புன்னா அந்த என்சான் உடம்புல ஆண்டவன் நமக்கு ஒரே ஒரு சான் மட்டும்தான் வயசை கொடுத்திருக்கிறார். ஒரு சான் வயிறுன்னா அப்பா ஒரே ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கு நம்ம உலகத்துல என்ன பாடுபட வேண்டியிருக்கு. சனிக்கிழமையா இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் சரி, காலையினும் பாராம இரவுன்னும் பாராம கூட கொஞ்ச நேரம் வேலை பார்த்தா கூட கொஞ்சம் காசு கொடுப்பாங்களா? நம்ம வீட்டுல கடன் அடைச்சிட மாட்டோமா? நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல உடை எடுத்து கொடுக்க முடியாதா அப்படின்னு நம்ம ஓடி 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 வேலை பார்க்கும். ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, மாவட்டம் விட்டு மாவட்டம், தென்காசியில இருந்து இந்த மெட்ராஸுக்கு வர வேண்டி இருக்கு. எதுக்கு? எல்லாம் ஒரு வாய் சாப்பாட்டுக்கு தான். வந்த உடனே நிர்வாகர் பார்த்தாங்க. வந்த உடனே எங்களுக்கு அறுசுவையோடு நல்ல சாப்பாடு தந்தாங்க, மத்தியானம் சாப்பாடு தந்தாங்க. என்னென்ன வேணுமோ அவ்வளவும் எங்களுக்கு செய்தார்கள். அப்ப இந்த ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கே நம்ம உலகத்துல இந்த பாடுபட்டோம்னா சரி, ஆண்டவன் உடம்பெல்லாம் நமக்கு வயத்தை கொடுத்தா நமக்கு என்ன பாடு? உலகத்துல விளையக்கூடிய பொருட்கள் காணாது. அதுக்குத்தான் சிவன் இதோடு மனிதா உனக்கு உருவமே வேண்டாம்பா, இதோடு முடிச்சுக்கோன்னு சொல்லித்தான் தலையில முடின்னு தான் ஆண்டவன் முடிய கொடுத்தாராம். அதான் நம்ம முடின்னு சொல்லுகிறோம். முடிக்கு மேல ஏதாவது உருவம் இருக்கா? கிடையாது. அவருக்கு முடி இருந்துச்சு, அவர் வீட்டுல நடக்க சண்டையில் அதை இழந்துட்டாரு. அப்படியா? என் தங்கச்சி முடிய பிடிச்சி ஆத்துட்டா. சரி, அப்போ ஆண்டவன் இவ்விதமாகவே நாமலை எல்லாம் இந்த உலகத்திலே படைத்து இரவென்றும் பகல் என்றும் 2 நாளிகை உண்டு பண்ணினார். பகலெல்லாம் உழைப்பை கொடுத்தார், இரவெல்லாம் ஓய்வெடுக்கும் உறக்கத்தை கொடுத்து மரம் செடி கொடி பயிர் புல் போன்ற இலை தாவரங்களை படைத்து ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து
படைத்தால் மட்டும் போராது என்று என்ன செய்ய வேண்டும்? பட்டினி இல்லாமல் படியிழக்க வேணும் என்று என் ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படி அளந்தார் படி அளந்தார் படி அளந்தார் நாடு எங்கும் படி அளந்தார் படி அளந்தார் படி அளந்தார் ஆமையா ஓடையா ஆமா சொல்லி அங்கே உரிய நல்லதினை எடுத்து உரிய நல்லதினை எடுத்து உலகமெல்லாம் படி அளந்தார் உலகமெல்லாம் படி அளந்தார் மரக்காதினை எடுத்து மரக்காதினை எடுத்து மாநிலமும் படி அளந்தார் மாநிலமும் படி அளந்தார் ஆளாக்கிதினை எடுத்து ஆளாக்கிதினை எடுத்து ஆளாக்கிதினை எடுத்து 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 அவர் அகிலம் எல்லாம் படி அளந்தார் படி அளந்தார் படி அளந்தார் அகிலம் எல்லாம் படி அளந்தார் படி அளந்தார் படி அளந்தார் ஆமண்ணே போடண்ணே அவரையும் உயிரும் தப்பிடாமல் அங்கே இறை அளந்து வாரார். அவர் படைத்தவனும் தப்பிடாமல் பகவான் படி அளந்து வாரார். படி அளந்த பகவானோ கைலாசம் வாராரே. அவர கைலாசம் வரபோது அந்த கண்ணன் தந்தை பார்வதியா அவ பகவான் எப்ப வருவாரந்து ஒரு தங்க நல்ல தாம்புல பாரிசாத மலர் எடுத்து அவ கெண்டியிலே ஜலம் எடுத்து கிருபை உள்ள பகவான் பாதபூஜை முடிப்பார் அவன் பணிவிடையும் செய்யுவார் களைத்து வந்த பகவானுக்கு அவன் களைப்பாரி கொடுத்தார் இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுப்பார் அடியளந்த பகவானுக்கு அடியளந்த பகவான் பார்வதி பாலும் பழம் கொடுப்பார் பார்வதி பாடும் களைத்து வந்த பகவானுக்கு களைப்பாரி கொடுத்தார் இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்து படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி. அவெல்லாம் பொண்டாட்டி அவெல்லாம் பொண்டாட்டினா என் வீட்டுல இருக்க ஆட்சி உனக்கு பிடிக்கலையா? நான் வில்லுக்கு போயிட்டு வீட்டுக்கு போனோம்னா சரி என் பொண்டாட்டி சட்டாப்பையோட நிக்கா. சட்டாப்பையோட நிக்காளா? அவ ஏன் அப்படி நிக்கா தெரியுமா? நீ வில்லு பாட்டு படிச்சு சம்பளத்தை கொண்டு போய் ஆட்சி கையில கொடுத்தனா ரேசா சிரிப்பா அந்த சட்டாப்பைய வச்சு உனக்கு 2 தோசையை சுட்டு தருவா. நீ ரூபாய மட்டும் கொண்டு போய் கொடுக்கல செவிட்ல 2 பூசையை கொடுப்பா. அதுக்குத்தான் ஆட்சி சட்டாப்பையோட நிக்கா. அவன் அப்படி வரலைனால நீ கேட்க மாட்டல பேச்ச. அதாவது அந்த காலம் ஆனா பிறந்த ஆம்பளை அதிகாலை 5 மணிக்கு எழுந்திரித்து தோல்ல மம்பட்டியை தூக்கி போட்டு பேயாமல பெருமலையில வீர சமத்த விக்ரமாதித்தனுக்கு ஒரு கோட்டை விதப்பாட்ட
கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள், நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.